நான் என்ன குழந்தையா? இந்த மாதிரி கேக் எல்லாம் வெட்டி தான் என் பிறந்த நாளை கொண்டாடணுமா? ராசாத்தி, ஒரு அண்ணனா உன் பர்த்டே செலிப்ரேட் பண்ண நான் ஆசைப்படுறேன். அதான் நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். இதை செலிப்ரேட் பண்றதுனால நம்ம எல்லாரும் ஒன்னா கூடி சந்தோஷமா இருக்கோம்ல. இதெல்லாம் இந்த மாதிரி ஒகேஷன்ல தான் கிடைக்கும். ஆமா, யோசிக்கான் சிஸ்டர், கேண்டில் ஏத்துங்க. பாத்தியாமா, அந்த ராசாத்தி கிட்ட உன் தம்பி சிஸ்டர் சிஸ்டர்னு அப்படி உருகிறான். நீ அவனோட கூட பிறந்த அக்கா. உனக்கு எப்போது இப்படி பர்த்டே கொண்டாடிப்பானா? என்னையா இதான் சந்தர்ப்பம்னு சொல்லி என்ன நக்கல் பண்றியா? இப்ப பாரு அவனை என்ன பண்றான்னு. இந்த கட் பண்ணு. Wait. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear Rasati. Happy birthday to you. Happy birthday to you. Rasati ki pordanan. Rasati ki pordanan. Rasati ki pordanan. Rasati ki pordanan. Super. One second. Happy birthday தங்கச்சி. ராசாத்தி, உன் பர்த்டேக்கு அண்ணன் ஒரு gift கொடுக்க போறேன். அதை நீ மறுக்காம ஏத்துக்கணும். இது அண்ணனோட அன்பு கட்டளை. ஆமா ராசாத்தி, பிறந்த நாள் அதுவுமா பிரபு குடுக்கற கிஃப்ட நீ வேண்டான்னு மறுக்கவே கூடாது. இது இந்த அம்மாவோட கட்டளையும் கூட. சரி. சசி, இளங்கோ என்ன கிஃப்டா இருக்கும் தெரியலையே. மாப்ள மம்மி, இது உங்க கையில ராசாத்திட்ட கொடுங்க. இந்தா ராசாத்தி, பிரிச்சு பாரு. குடு. பார்வதி மகளான மற்றும் திருப்பி இனியன் மனைவியான திருமதி ராசாத்தி அவர்களுக்கு கிரயமாக எழுதி கொடுப்பது. என்னண்ணா இது? இப்போ இதெல்லாம் எதுக்கு? சிஸ்டர், நான் இருக்கும் போதே உங்களை ஒருத்தன் ஒரு வாரத்துல வீடை காலி பண்ண சொல்லுவான். அது ஒரு அண்ணனா இருந்தா என்ன பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்களா? என்னால முடியாது. அதான் போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு பத்திரத்தை எழுதிட்டு வந்துட்டேன். நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டா உங்க பேருக்கு மாறிடும். அண்ணே, இதெல்லாம் எதுக்குன்னு? சபாஷ். அக்கா வாங்கக்கா. என்ன அக்கா நொக்கான்ட்டு? அக்கா, நீ எப்போ வந்த? எதுக்கு வந்தேன்னு கேளுடா. என்ன விஷயக்கா? என்ன விஷயமா? எல்லாமே நான் கேள்விப்பட்டுதான் வந்திருக்கேன். இவளுக்கு என்னமோ வீடு வாங்கி கொடுக்க போறியாமே? அவ என்ன உன் கூட பிறந்த தங்கச்சியா? ஏற்கனவே எலெக்ஷனுக்கு வாரி வாரி கொடுத்திருக்க. அது போதாம இப்ப வீடு வேறயா? யார் பணத்தை யார் செலவு பண்றது? ஏய், அத கேக்குறதுக்கு நீ யாரு?
கூட பிறந்த அக்கா. கூட பிறந்துட்டா நீ என்ன கேள்வி வேணும்னாலும் கேப்பியா? இது இவன் சொந்த சம்பாத்தியத்துல ராசாத்திக்கு வாங்கி கொடுக்கறான். உனக்கு என்னடி வந்துச்சு? சூப்பர்மா. கூட பிறக்காத தங்கச்சிக்கே இவ்ளோ செய்றீங்க. எனக்கு எதுவும் செய்யணும்னு தோணல இவனுக்கு. இல்ல இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? இதெல்லாம் என்னால அலோவ் பண்ணவே முடியாது. நீ நான் அலோவ் பண்றதுக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஆமாண்டி, உன் தம்பி உனக்கு நிறையவே செஞ்சுட்டான். ஆனா நீ அதையெல்லாம் மறந்துட்டு நன்றி கட்டத்தனமா நடந்துக்கிற. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். தயவு செஞ்சு அதை கெடுத்துடாத. அக்கா, நான் சொல்றது கேளு. எனக்கு ஒரு அவமானம்னு உடனே அவங்க மாமியாரை பகைச்சுக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சாங்க. இதனால அவங்க வாழ்க்கை என்ன ஆகும்னு கூட அவங்க யோசிக்கல. என் அண்ணன் எந்த தப்பு பண்ணல, நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு பிடிவாதமா எல்லாரும் முன்னாடியும் அவங்க மன்னிப்பு கேட்க வச்சாங்க. அப்படிப்பட்ட தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்னை கை கட்டி சும்மா பார்க்க சொல்றியா? அதான் சிஸ்டருக்கு வீடு வாங்கி கொடுத்தேன். ஏய், நீ நல்லது பண்றதா நினைச்சு அவளுக்கு கெடுதல் தான் பண்ணிருக்க. ஆமாண்டா, இந்த வீட்டை மரகதம்மா தான் வேலை பேசி முடிச்சிருக்காங்க. ஆனா நீ போய் எல்லாத்தையும் கெடுத்து குட்டி செவராக்கிட்டு வந்திருக்க. ஆமா, மரகதம்மா தான் இந்த வீட்டை வேலை பேசி அட்வான்ஸும் கொடுத்திருக்காங்க. ஆனா இவன் போய் அதை கெடுத்து வேலை பேசிட்டு வந்திருக்கான். அக்கா, அவங்க தான் இந்த வீட்டை வாங்க போறான்னு எனக்கு தெரியாது. ஏய், சும்மா நடிக்காதடா. நீ பண்ண காரியத்துல மரகதம்மா வீட்ல விஷயம் தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா? அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறாங்க தெரியுமா? ஏதோ தங்கச்சி தங்கச்சின்னு சொல்ற, இப்ப இதுக்கு என்ன சொல்ல போற? ஆனா ஒண்ணுடா, இப்பவும் சொல்றேன், அவளுக்கு மட்டும் நீ வீடு வாங்கி கொடுத்த பல விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஏ ராசாத்தி, உனக்கு கொஞ்சமாவது மானம் ரோசம் ஏதாவது இருக்கா? அவன் தங்கச்சின்னு இந்த வீடு இல்ல, எது கொடுத்தாலும் வாங்க கூடாது. இந்த பாருங்க, இந்த மாதிரி தேவையில்லாமலாம் பேசாதீங்க. எனக்கும் சரி, ராசாத்திக்கும் சரி, அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்பட்டு பழக்கம் கிடையாது. நாங்க இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அக்கா, நீ தேவையெல்லாம் வார்த்தையை விட்டுட்டு இருக்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. போறேன்டா, போறேன். இனிமே எனக்கு இங்க என்ன வேலை? கொஞ்சம் இருமா, வந்துட்டோம். கேக் சாப்பிட்டு போயிருவோம். வாடா. டாவா. ராசாத்தி, உண்மையில எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. மரகதம்மா இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க தெரிஞ்சா நான் இதுல தலையிட்டு இருக்க மாட்டேன். பரவாயில்ல, விடுங்கண்ணே. எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு. உங்க அன்பு மட்டும் எனக்கு போதும். அப்புறம் சென்டிமெண்ட் எல்லாம் இருக்க கூடாதுன்னு. வாழ்க்கையில இன்னும் பல கடமைகள் இருக்கு. அதெல்லாம் நீங்க செஞ்சாலே போதும். எனக்கு இது வேண்டான்னு. ஐயோ, என்ன வற்புறுத்தாதீங்க. ராசாத்தி, அது ப்ளீஸ். அம்மாடி, அம்மாடி ராசாத்தி.
வாங்க வா. வாங்க அத்தை. ஐயா தர்மபிரபு, தர்மபிரபு ஐயா உங்களதாயா? என்னையா? ஆமாங்க ஐயா. தர்மபுரம் நான் சொன்னேன். தர்மம் பண்ணுங்க ஐயா. நான் உனக்கு ஏதாவது பண்ணி ஆகணுமே. தர்மபிரபு என்ன தேடுறீங்க? இல்ல உனக்கு ஏதாவது பண்ணணும்னு சொன்ன இல்லையா, அதான் அதை தேடிட்டு இருக்கேன். சில்லற மட்டும் இல்ல. ஐயா சில்லறையா என்கிட்ட இருக்கியா? 500 ரூபாய்க்கு வேணுமா 2000 ரூபாய்க்கு வேணுமா? இல்லையா, சில்லறை இல்லைன்னா சுத்தமா சில்லறையே இல்ல. அட பாவி, என்னோட பிச்சைக்காரனா இருப்பான் போலயா? இதையா இதை புடி, போய் டீ குடி போ. அட பாவி, சரி வந்த வரைக்கும் லைஃப்ல முத சம்பாத்தியம். வாங்கம்மா வாங்க. வணக்கம்மா. அனிதா, இந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்ததுமா, நல்லா கும்பிட்டுக்கோமா. ம். ம். சரி. சரி வாங்க. அத்தை, மெட்ராஸ்காரன் வரான். கண்டிப்பா உங்ககிட்ட ராசாத்திய பத்தி ஏதாவது பேசுவான். உஷாரா பேசுங்க, பாக்கி எதுவும் கொடுத்துறாதீங்க. நான் பாத்துக்கிறேன் கண்மணி. எப்படியாவது மரகத மாட்டேன் நல்லபடியா பேசி இந்த பிரச்சனை முடிக்கணும். இவன் எதுக்கு இங்க வந்தான்? ஒருவேளை நம்மள சமாதானப்படுத்த வந்திருப்பானோ? சரி பாப்போம். வணக்கம்மா. சொல்லு, என்ன விஷயம்? இல்லம்மா, ராசாத்தி அந்த வீட்டு ஓனர் வந்து மிரட்டினால நான் போய் அவரை மிரட்டி அந்த வீட்டை வாங்கிட்டேன். மற்றபடி நீங்க தான் அந்த வீட்டை கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. எனக்கே எங்க அக்கா சொல்லி தான் எல்லா விஷயமும் தெரியும். சாரிம்மா. நீங்க பேசின வீட்டை நான் போய் பேசி எல்லாத்தையும் கெடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதை நினச்சி இந்தியன் மாப்பிள்ள சிஸ்டர்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். ராசாத்தி எனக்கு எங்கள் அத்தையை விட எதுவும் பெருசு இல்லை, எனக்கு இந்த வீடு வேணாம், உங்கள் அன்பு மட்டும் போதும் சொல்லிட்டாங்க. அதனால இதை எதையும் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. நான் உங்களுக்கே அந்த வீட்டை திருப்பி கொடுத்துட்றேன், நீங்களே எடுத்துக்கோங்க. நான் வேணா வேற வீடு ராசாத்திக்கு வாங்கி கொடுத்துட்றேன். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கலாம் தான் வந்தேன். அது மட்டும் இல்ல, ராசாத்தி உங்க மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. ஆக்சுவலா அன்னைக்கு நான் உங்களை கோயில்ல மீட் பண்ண சொன்னேன்ல, அது ராசாத்தியை பத்தி தான். அன்னைக்கு நான் வரும்போது வண்டி பஞ்சர். ஏய் நிறுத்து. ராசாத்திய பத்தி எனக்கு பாடம் எடுக்க தேவையில்ல, அது எனக்கு அவசியமும் இல்ல. அவ யாரு, என்னெல்லாம் ஃப்ராடு தன பண்ணி எல்லா வேலையும் பண்றான்னு எனக்கும் தெரியும். இல்ல, என் புள்ள இனியன் என்கிட்ட இருந்து பிரிச்சு என் பொண்ணுக்கு அவ தம்பிய கல்யாணம் பண்ணி அவ பண்ற எல்லா தில்லுமுள்ள வேலையும் எனக்கு நல்லாவே தெரியும். இல்லம்மா, அப்படிப்பட்ட ஆள் இல்ல ராசாத்தி. ஏய், என்ன ரொம்ப தான் பேசுற? அந்த ராசாத்தி வாழ்க்கையில நேத்து வந்தவனி. நான் அவளை ஆரம்பத்துல இருந்தே பாத்துட்டு இருக்கேன். அத்தை மரியாதைன்னு டிராமா போடுவாளே தவிர அவ மனசுக்குள்ள என்ன தோக்கடிக்கணும், எல்லாத்துலயும் பேரு வாங்கணுங்கிற எண்ணம் தான். ஆனா நான் அவளை விட மாட்டேன்.
என்ன ஆனாலும் அவ எனக்கு கீழே தான். அப்புறம் நீ என்ன சொன்ன? நீ பிச்சை போட்டு நான் அந்த வீட்டை வாங்கணுமா? தேவையே இல்ல. அந்த ராசாத்திய காலி பண்ண வச்சு அந்த வீட்டை எப்படி வாங்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் அதை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அத வாங்கியே தீருவேன். வாக்கன்மணி போலாம். மா டேய், இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? நீ எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? இந்த ராசாத்திக்காக பணத்தையும் டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. டேய், சொன்னா கேளுடா. நீ இப்படி தலை குனிஞ்சு நிக்கிறத என்னால பார்க்க முடியல. போக்கா. அனிமா இனிமே இங்க நின்னா நமக்கு தான் அசிங்கம். வா போலாம். ஆமா. ஏமா என்னம்மா சீலடிக்காம அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க? வெளியில போறதா இருந்தா சொல்லிட்டு போக கூடாது. எல்லாம் நேரத்துக்கு அனுப்ப வேண்டியது. சீக்கிரமா வேலையை பாருங்க. ஹவுஸ் ஹெட் கவர் போடாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல ராசாத்தி, அவசரமா டெலிவரி கொடுக்கணுங்கிறதுனால மாஸ்க் போடல. அக்கா, காய்கறியில சின்ன முடி விழுந்தா கூட நம்ம பிசினஸ பாதிக்கும். குவாலிட்டில எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. எவ்வளவு பிஸியான வேலையா இருந்தாலும் கிளவுஸும் ஹெட் கவரும் மறக்காம போடணும். சரி போங்க, கிளவுஸ் ஹெட் கவர்லாம் போட்டுட்டு வாங்க. சரி போங்க, கட் பண்ணதெல்லாம் போதும். இது வரைக்கும் அப்படியே எடுத்துட்டு போங்க. போங்க. சரிக்கா. இந்த நேரத்துல இதுக்கு வேறயா? நீங்க போட்டிருக்கீங்களா கிளவுஸ் எல்லாம்? இல்லம்மா, அது அவங்க லேட்டா வந்தாங்களா, அதனால அவங்க போடுறதுக்கு மறந்துட்டாங்கம்மா. மன்னிச்சுக்கம்மா. சரி, எல்லாத்தையும் அமிச்சிடலாம்ல? அதெல்லாம் எல்லாம் போக வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா போயிரும் பாரு. அம்மா, நம்ம கம்பெனி ஜெயிக்கிற குதிரைமா, அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத. எல்லாம் அதுவா தானா நடந்துரும். இனிமேல யாராவது கிளவுஸ் போடாம வேலை பாத்தீங்க, கண்ணு முடிய தோண்டி விடுவோம் பாத்துக்கங்க. எனக்குன்னு கிளம்பி வந்திருக்கீங்க. ஆமாப்பா, வயசு பிள்ளையில வேலைக்கு சேருங்கடா, வயசானதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுக்காங்க. மாமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த வர கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். முடிஞ்சிருச்சா? கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஹலோ சார், விவேக் ட்ரேடர்ஸ் ஓனர் உங்களை பார்க்க வந்திருக்காரு சார். ஓ சரி, வர சொல்லுங்க. ஓகே சார். யார் மாமா? யாரோ விவேக் ட்ரேடர்ஸ் ஓனரா பார்க்கணும்னு வந்திருக்காரா? மே ஐ கம் இன் மேடம்? வாங்க, உட்காருங்க. வாங்க ப்ளீஸ். சிட் டவுன். ஐ அம் விவேக் ட்ரேடர்ஸ் கம்பெனியோட எம்டி. சொல்லுங்க சார். நாங்க இந்தியா முழுக்க செயின் ஆஃப் சூப்பர் மார்க்கெட்ஸ் வச்சிருக்கோம். அதோட கேட்டரிங் பிசினஸ்லயே இறங்கலான்னு இருக்கோம். அதுக்காக மாடர்ன் மெஷின்ஸ் வாங்கி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி பேக் பண்ற யூனிட் ஆரம்பிக்க போறோம். அதுக்காக இந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன யூனிட்ஸ் எல்லாம் விலைக்கு வாங்கி பெரிய லெவல்ல பண்ணலான்னு இருக்கோம். சரி சார், இதெல்லாம் எதுக்கு எங்க கிட்ட சொல்றீங்க? சொல்றேன் மேடம். உங்க கம்பெனியை பத்தி கேள்விப்பட்டேன். வருஷத்துக்கு 5 கோடி ரூபாய் வரைக்கும் டேர்ன் ஓவர் பண்றீங்க. சவுத் இந்தியா முழுக்க பிசினஸை நல்லா டெவலப் பண்ணிருக்கீங்க. மார்க்கெட்ல உங்க கம்பெனி ப்ராடக்ட்ஸுக்கு நல்ல மதிப்பு இருக்கு. இந்த கம்பெனியை நாங்க வாங்க நினைக்கிறோம். இதுக்கு நீங்க என்ன ரேட் சொன்னாலும் நாங்க தர தயாரா இருக்கோம் மேடம். அது விஷயமா பேசத்தான் வந்திருக்கேன். சோ எங்க கம்பெனியை நீங்க பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கீங்க, அப்படிதானே? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே, இப்ப என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? சார், உங்களுக்கு இது ஒன் ஆஃப் த கம்பெனியா தெரியலாம், ஆனா இது எங்க உசுறு மாதிரி. ஒரு சின்ன லெவல்ல ஆரம்பிச்சு இந்த லெவல்ல வளர்ந்திருக்கேன். சாரி, வளர்ந்திருக்கோம். ஏன்னா இது பல பேரோட உழைப்புல வளர்ந்த கம்பெனி. குழந்தை மாதிரி பார்த்து பார்த்து வளர்க்குறோம். இப்போ இந்த லெவல்ல வளர்ந்துருக்கிறதுனால நீங்க விலைக்கு வாங்க வந்திருக்கீங்க. நீங்க என்ன விலை கொடுக்கறதா இருந்தாலும் எந்த தாயும்
தான் குழந்தைய விக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டான். ஏன்னா எங்களை நம்பி நிறைய ஒர்க்கர்ஸ் இங்க இருக்காங்க. அவங்க வயித்துல அடிக்க நாங்க விரும்பல. நீங்க ஏதோ சொன்னீங்களே மாடர்ன் பிசினஸ்ன்னு, அந்த கனவு எங்களுக்கும் இருக்கு. கூடிய சீக்கிரம் அதையும் செய்வோம். சோ இந்த கம்பெனி நாங்க விக்கிறதா இல்ல. சாரி மேடம், இதை நான் உங்க நல்லதுக்காக தான் மேடம் சொல்றேன். நீங்க உங்க கம்பெனியை தரலனாலும் நாங்க எங்க பிசினஸ்க்காக ஒரு யூனிட்டை ஆரம்பிக்க தான் போறோம். அப்போ உங்க பிசினஸ் சரிஞ்சு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. சார், நான் தான் எங்க முடிவை சொல்லிட்டேனே. அப்புறம் எங்க பிசினஸ் பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இனிமே இதை பத்தி பேச வேண்டாம் சார், ப்ளீஸ். மேடம், பின்னாடி உங்களுக்கு கம்பெனியை விற்கலான்னு தோணுச்சுன்னா என்ன நீங்க எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கெல்லாம் அவசியமே வராது சார். ஓகே மேடம். தேங்க்யூ. மாமா, நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாம நானே முடிவை சொல்லிட்டேன். இதுல உங்களுக்கு வருத்தம் இல்லையே? சேச்சா, எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. உன்னை நினைச்சு நான் சந்தோஷம் தான் பட்டேன். எவ்வளவு நிறுத்தி நிதானமா ஆணித்தனமா உன் கருத்துக்களை சொன்ன. அதை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டு போனேன் தெரியுமா, என்னோட ரசத்தையா இதுன்னு. அதோட நம்ம கிட்ட வேலை செய்யறாங்கல்ல, அவங்களையும் உன் மனசுல நினைச்சிட்டு பேசினா பாரு, ரியலி சூப்பர். சரி, இந்த வேலை முடிஞ்சிருச்சு. எனக்கு பேங்க்ல ஒரு வேலை இருக்கு, நான் போய் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஹலோ, யார் பேசுறது? ஒரு முட்டாளோட அக்கா பேசுறேன். புரியலையே. நான் தான் அனிதா பேசுறேன், பிரபுவோட அக்கா. அக்கா நீங்களா? சொல்லுங்கக்கா. என்ன நொக்கா? அவன் உன்னை சிஸ்டர்னு கூப்பிட்டா நான் உனக்கு அக்காவா ஆயிட முடியுமா? சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? உன் பெரியத்த மரகதத்தை மீட் பண்ண என் தம்பி கோவிலுக்கு வந்திருந்தான். அத்தைய பாக்குறதுக்கு போனாரா? எதுக்கு போனாரு? அவனுக்கு தான் தங்கச்சி பைத்தியம் பிடிச்சிருக்குல்ல, எல்லாம் உனக்காக தான். நான் அன்னைக்கு அத்தைய பாக்காதீங்கன்னு அண்ணன் கிட்ட சொன்னனே, அதையும் மீறி ஏன் போனாரு? உனக்காக அவன் வாங்கின வீட்டை அந்த மரகதத்துக்கே விட்டு கொடுத்து சமாதானம் பேச வந்தவன அந்த அம்மா அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. ஏன் முன்னாடி என் தம்பி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்னா, அது என்னால பார்க்கவே முடியல. ஏய், என்ன பேச்சே காணோம்? லைன்ல இருக்கே இல்லையா? இருக்கு, சொல்லுங்க. அவன் சென்னையில எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் தெரியுமா? அவனுக்கு இதெல்லாம் தேவையா? உன்னால அவன் இன்னும் எவ்வளவுதான் அவமானப்படுறது? இதெல்லாம் வேணாம் விட்டுருன்னு பல முறை சொல்லி பார்த்தாச்சு. அவன் காதுல ஏறவே மாட்டேங்குது. இதை என் அம்மா கிட்ட சொன்னா அவங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல, பிரபண்ணா கிட்ட நானும் சொல்லிட்டேன், ஆனா அவர்தான் கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஏய், சும்மா நடிக்காத. ஒருத்தன் கிடைச்சிருக்கான், அவனை வச்சு எல்லாத்தையும் சாதிச்சிடலான்னு தானே அவன் அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. இல்ல, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீ சொல்றத வாயால மட்டும் சொல்லிட்டு இருக்காத, செயல்ல செஞ்சு காட்டு. ஆமா, நீ அண்ணன் அண்ணன்னு சொல்றல்ல, அது உண்மையா இருந்தா ஏதாவது செஞ்சு அவனை சென்னைக்கு அனுப்பிவிடு. அதான் எல்லாருக்கும் நல்லது. ஐயா, வாங்க வாங்க. உட்காருங்க. சுமதி, வரங்க. இங்க வா. வணக்கம். வணக்கம்மா. சேர்மன் ஆக்கிடலான்னு வணக்கம் சொல்லி கொடுத்தேன். எல்லாத்துக்கும் இதையே சொல்லித்தான் என்ன கொல்றா. எலெக்ஷனே முடிஞ்சு போச்சு. ஏய், காப்பி கொண்டாடி போ. அண்ணே,
காஃபி வேணுமா இல்ல டீ வேணுமா? ஹார்லிக்ஸ் வேணுமா இல்ல பூஸ்ட் வேணுமா? எது வேணும்ண்ணே உங்களுக்கு? ஐயோ ஏய் விஷத்தை கொண்டு வந்து கொடு, கடுப்பு கலப்பாத. போ காபி கொண்டு வா போ. சரிங்க. ஐயோ அப்புறம் வந்த விஷயத்த சொல்லுங்க. இல்ல, நம்ம ஏரியாவுக்கு உட்பட்ட ஹைவேஸ்ல ரோடு கான்ட்ராக்ட் ஒன்று வரப்போகுது. அதோட மதிப்பு 1 கோடி. அந்த கான்ட்ராக்டை எப்படியாவது நீங்க எடுத்து சப்கான்ட்ராக்டை எனக்கு கொடுங்க. அது மட்டும் கிடைச்சதுன்னு வச்சுக்கங்க, பணத்தை அள்ளிடலாம். அட போய, நானே அந்த மரகதம்மா பேச்ச நம்பி என் பொண்டாட்டியை எலெக்ஷன்ல நிக்க வைக்காம விட்டுட்டேன்னு வருத்தத்துல இருக்கையா. அப்படியா? ஆமாயா, இவ்வளவு பண்ணியும் அந்த அம்மா ராசாத்தி கிட்ட தோத்து போயிடுச்சு. இப்ப என்னடானா ராசாத்தி சேர்மன் ஆகி எங்க 3 பேர் மூஞ்சிலையும் கரிய பூசிட்டா. அதுவும் இல்லாம அந்த ராசாத்தி நீதி, நேர்மை, நியாயம், தர்மம்னு பேசிட்டு இருப்பா. அவகிட்ட நம்ம தில்லுமுள்ளெல்லாம் செல்லாது. நம்ம போய் கேட்டாலும் கண்டிப்பா தரமாட்டேன்னு தான் சொல்லுவா. நீங்களே இப்படி சொன்னா எப்படிங்க? எப்படியாவது முயற்சி பண்ணி பாருங்க. யோ, சும்மாவே மக்களுக்கு ஒண்ணுன்னா துள்ளிட்டு வருவா. இப்ப எல்லாரும் சேர்ந்து அவளை சேர்மன் ஆக்கி உட்கார வச்சிட்டீங்க. இப்ப அவளோட பவர் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோ. உங்க மேல நம்பிக்கை வச்சு வந்தேன், இப்படி சொல்றீங்களே, இப்ப என்ன பண்றது? எனக்கும் தான் என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. கழுதை ஏதாவது பணத்தால் அடிக்கலன்னா அதுவும் முடியலையா? என்ன பண்ணலாம்? கண்மணி, இந்தாங்க நீங்க கேட்ட 30 லட்சம் ரூபா இருக்கு. இத வச்சுக்கோ. இந்தாங்க வீட்டு பத்திரம். அண்ணே காஃபி குடுமா. அண்ணே காஃபி நல்லா இருக்கா? கொஞ்சம் சக்கரை தூக்கலா போடவா? ஏய், இதெல்லாம் உன்கிட்ட கேட்டாரா? வந்தமா காபி கொடுத்தமா போனமான்னு இருக்கணும். தேவையில்லாம பேசிக்கிட்டு என்னங்க, வரவங்க மனசு நோக்க கூடாதுல்ல, அதுக்காக தான் அப்படி பேசினேன். ஏய், பேசியே கொள்ளாத, போடி உள்ள. நல்லதுக்கு எங்க காலம் இருக்கு. இந்த ஜென்மத்துல நீ சேர்மன் ஆக முடியாது, போ. யோ, அந்த ராசாத்திய மடக்கி எப்படி இந்த கான்ட்ராக்ட வாங்கணும்னு ஐடியா கிடைச்சிருச்சு. அந்த பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தினா அந்த கான்ட்ராக்ட் நிச்சயமா நமக்கு தான். நீங்க கிளம்புங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இதுதான் முன்னாள் சேர்மன்ங்கிறது. உங்க வாயால முடியாதுங்கிற வார்த்தை வரலாமா? சரிங்க, இப்ப எனக்கு ஃபுல்லா நம்பிக்கை வந்துருச்சு. நான் சந்தோஷமா கிளம்புறேன். ஏங்க, சென்னை மாதிரி சிட்டில இருந்துட்டு இந்த மாதிரி கிராமத்துல இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்குது இல்ல? அட போங்க, எங்கேயும் நினைச்ச இடத்துக்கு போக முடியாது. ரொம்ப போர் அடிக்குதோ உங்களுக்கு? சிட்டி என்னங்க சிட்டி, பொல்லாத சிட்டி. இங்க இருக்கிற சுத்தமான காத்த சுவாசிச்சுட்டு இருக்கிறதே ஒரு சுகம் தெரியுங்களா? மக்களோட மக்களா, கூட்டு குடும்பமா, எல்லா நல்லது கெட்டதுலயும் கலந்துட்டு வாழறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? இந்த பாசத்தை எல்லாம் பணம் கொடுக்குமா இல்ல பந்தாதான் கொடுக்குமா? பாசம் மட்டும்தாங்க கொடுக்கும். இந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாசக்காரங்க, உண்மையிலேயே கொடுத்து வச்சவங்க. அதுவும் கரெக்ட் தான். அம்மா, ராசாத்தி வந்துட்டா போல இருக்கு. இருங்க நான் போய் பாக்குறேன். வாங்க, நானும் வரேன். என்ன ராசாத்தி? அம்மா, பிரபண்ண எங்க? ரூம்ல தான் இருக்கான். பிரபு, வரமா. என்னமே? ஹாய். அம்மா, நீங்க அண்ணனை கூட்டிட்டு ஊருக்கு கிளம்புங்க. ஏன், என்னாச்சு? என்னம்மா இப்ப எதுக்கு என்ன திடீர்னு ஊருக்கு போக சொல்ற? அண்ணா, நீங்க கோயிலுக்கு போயிருந்தீங்களா?
அங்க பெரியத்தைய சந்திச்சீங்களா? ஆனா நீங்க எனக்காக மறுபடியும் மறுபடியும் பெரியத்தைய சந்திச்சு அவமானப்படுறது கஷ்டமா இருக்கு. நீங்க யாரு எப்படிப்பட்டவர்னு எதுவுமே தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. என்னால அதை ஏத்துக்க முடியலன்னா. சிஸ்டர், இப்ப என்ன, உங்களுக்கு அவங்க அத்தைனா எனக்கும் அத்தை தானே. அவங்க என்ன திட்டினா எனக்கு எந்த கவலையும் இல்ல. அப்படி சொல்றது உங்களோட பெருந்தன்மை. ஆனா நீங்க அவமானப்படுறது என்னால தாங்கிக்க முடியலன்னா. நான் பதவி ஏத்துக்கிறப்போ நீங்களும் சத்யாவும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா சத்யா பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிட்டா. நீங்களாவது இருக்கீங்களேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்ப அம்மா வந்ததும் என் சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. ஆனா என்ன பண்றது, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தானே நாம நடக்க வேண்டியது இருக்கு. அண்ணே, நீங்க வந்த நாள்ல இருந்து நிம்மதியே இல்லாம இருக்கீங்க. திரும்ப திரும்ப அத்தை உங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்க. நீங்க எங்களோட இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா எனக்காக நீங்க அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. போதும், எனக்காக நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். அதனால இங்க இருக்கிறத விட்டுட்டு நீங்க சென்னைக்கு போறதுதான் நல்லது. நீங்க கிளம்புங்க. ஏரா சாத்தி, நான் அங்க போறதுல இவ்ளோ வருத்தம் இருந்தும் ஏன் எங்களை போ சொல்ற? நீங்க சொல்ற மாதிரி எனக்கும் வருத்தம் தான். ஆனா அதோட என் அண்ணனோட கௌரவமும் தன்மானமும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இவர் இனி ஒரு தடவை கூட எனக்காக என் அத்தை கிட்ட அசிங்கப்படக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். தயவு செஞ்சு அண்ணனை கூப்பிட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடுங்க. என்னாச்சு ராசாத்தி உனக்கு? ஏன் திடீர்னு பிரபுவ ஊருக்கு போ சொல்ற? அம்மா, நான் இத சந்தோஷமா சொல்லல. உள்ளுக்குள்ள எவ்வளவு வலியும் வேதனையும் இருந்தா நான் இப்படி எல்லாம் பேசுவேன்? மனச கல்லாக்கிக்கிட்டு தான் நான் இவரை போ சொல்றேன். அண்ணா, நீங்க ஊருக்கு போனாலும் என் மனசுல இருந்து யாராலையும் உங்களை பிரிக்க முடியாது. பதவி ஏத்துக்கிறப்போ நான் உங்களை தான் நினைச்சுப்பேன். நீங்க கிளம்புங்க. போறோம் சிஸ்டர், நாங்க போறோம். ஆனா ஒண்ணு, மரகதம்மா கோயில சந்திச்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் எனக்கு தெளிவா புரிஞ்சது. எவ்வளவுதான் நீங்க நல்லது செஞ்சாலும் எடுத்து சொன்னாலும் உங்களை அவங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு அவங்க தயாராவே இல்லை. ராசாத்தின்னு பேரை கேட்டாலே அவங்க உடம்புக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வருது. அதனால அவங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட நம்ம எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அது வேஸ்ட் தான் சிஸ்டர். கண்ணை மூடிட்டு எல்லாமே இருட்டா இருக்குன்னு சொல்றவங்க கிட்ட நம்ம எதுவுமே புரிய வைக்க முடியாது. எல்லாம் காலம் தான் அவங்கள மாத்தணும். மற்றபடி நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அவங்களுக்காக நான் எதுக்கு இங்க இருந்து போகணும்? இதோ பாருமா, நான் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரி நீ பதவி இருக்கிற வரைக்கும் நான் இங்க எடுத்துட்டு தான் போவேன். இல்லைன்னா நம்ம கடைசி நேரத்தில் விட்டுட்டு வந்துட்டோமேன்னு அந்த கில்ட் ஃபீலிங் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். ரவுடி பேபி அதை விரும்ப மாட்டாங்க. என்னன்னா இப்பதான் போறேன்னு சொன்னீங்க, அப்படியே மாத்தி பேசுறீங்க. இப்ப என்னம்மா, நான் உங்களுக்கு சந்திக்க கூட பேசக்கூடாது அவள் தானே? இனிமே நான் பேசல, அவங்களை சந்திக்கல. ஆனா திரும்ப என்ன போன் மட்டும் சொல்லாத. என்னம்மா ராசாத்தி, பாரு என் பையன் எப்படி ஃபீல் பண்றான்னு. ஏன் இப்படி எல்லாம் பேசுற நீ? ஐயோ அம்மா, அண்ணன் படுற வேதனையை என்னால தாங்கிக்க முடியல. அதனாலதான். ஏமா, உன்னை பத்தி எனக்கு தெரியாது, நான் சும்மா சொன்னேன். மச்சான், ராசாத்தி உள்ள போன்னு சொன்னது வேறொரு அர்த்தத்துல. நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்காதீங்க. என்ன மச்சான், எனக்கு இது புரியாதா? நல்லா புரியுது. நானும் அம்மாவும் சிஸ்டர் சேர்மன் பதவியில் அழகு பார்த்துட்டு தான் இங்கிருந்து போவோம். என்னம்மா? ஆமா, நாங்க வரிசையில உட்காந்து நீ பதவி இருக்கிறத கண்ணு குளிர பாத்துட்டு தான் போவோம். அண்ணா, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே நான் உங்களை போங்கன்னு சொல்லவே மாட்டேன். ஆப்பாடா, நம்ம தப்பிச்சோம்.
காய்கறி எல்லாம் சீக்கிரமா வெட்டி சீல போடுங்க, வந்துடுறோம். மாமா பெங்களூருக்கு அனுப்ப வேண்டிய சரக்கெல்லாம் அனுப்பியாச்சா? கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் அண்ணா அந்த சாமி அண்ட் கோ கம்பெனிக்கு 5 லட்சத்துக்கு செக் அனுப்பியாச்சா? அந்த செக்க அப்பயே அனுப்பிச்சாச்சுமா, கொடுத்து விட்டேன். சரி. வணக்கம் சேர்மன் அம்மா. வணக்கம். சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாம்னு தான் வந்திருக்கேன். ஒண்ணும் இல்ல, உங்க பெரியத்த மரகதம்மா எலெக்ஷன் செலவுக்காக உங்க வீட்டு பத்திரத்தை அடமான வச்சு என்கிட்ட 30 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்காங்க. எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டா கான்ட்ராக்ட் மாதிரியான சில விஷயங்கள்ல எனக்கு ஃபேவரா பண்ணித்தரதா சொன்னாங்க. ஆனா என்ன பண்றது, கதை வேற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஏங்க, என்ன நீங்க பாட்டுக்கு வந்து எது சொல்றீங்க? என் பெரியம்மா அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. என்ன தம்பி, நான் தான் சொல்றேன்ல, இந்த டாக்குமெண்ட் விஷயம் கண்மணியை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நேசமணி பாரியையாவுக்கு கூட இந்த விஷயம் தெரியாதுன்னா பாத்துக்கோங்களேன். இல்ல, அத்தை மாமாக்கு தெரியாம எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதுவும் பெரிய வீட்டு கௌரவத்தை கண்டிப்பா அடகு வைக்க மாட்டாங்க அப்படின்னு நீ நினைக்கிறமா? ஆனா அது உண்மை இல்ல. எப்பவோ உங்க அத்தை அந்த வீட்டு பத்திரத்தை என்கிட்ட அடமான வச்சிட்டாங்கம்மா. யோ, என்ன அடமான வச்சிட்டாங்க கிடமான வச்சிட்டாங்கன்னு நீயே ஒரு பெரிய ஃப்ராடு. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கணுமா? முதல்ல போயா, கிளம்பு. அதான் மாப்பிளையே தெல்ல தெளிவா சொல்லிட்டான்ல, அப்புறம் இன்னும் இங்க நின்னு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்க? போ கிளம்பி வீட்டுல தான் விளந்தா பாரு. நீங்க வாங்க, நம்ம போவோம். நான் எவ்வளவு சீரியஸான விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்க வீடு கைய விட்டு போகுதுன்னு நீ என்னடான்னா காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. இங்க பாருமா, நான் சொல்றது அத்தனையும் சத்தியம். நான் எதுக்கு இங்க வந்தேன்னா, இப்ப எனக்கு அர்ஜென்டா அந்த பணம் தேவைப்படுது. அந்த அம்மா எலெக்ஷன்ல தோத்ததுனால எப்படி அவங்கள்ட்ட போய் கேட்கறதுன்னு எனக்கு சங்கோஜமா இருக்கு. பாரி ஐயா கிட்டயோ அல்லது நேசமணி ஐயா கிட்டயோ சொன்னாக்க குடும்பத்துல பல குழப்பங்கள் வரணும் தான் நான் உங்ககிட்ட வந்தேன். யோ, நீ சொல்றத நான் எப்படியா நம்புறது? இப்படி ஏதாவது கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் அந்த வீட்டு பத்திரத்தோட ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரிஜினல் பத்திரம் வீட்டுல இருக்கு. இதுக்கு மேலேயே உங்களுக்கு டவுட்னா நான் பாரி ஐயா கிட்ட பேசிக்கிறேன். வரட்டுமா? இருங்க. சரி, நீங்க சொல்றத நான் நம்புறேன். ஆனா பணத்தை செட்டில் பண்ண கொஞ்சம் டைம் வேணும். அட, பண பிரச்சனையை நான் பாத்துக்கிறேமா. ஆனா அதுக்கு நீங்க எனக்கு வேற ஒரு உதவி பண்ணணும். யோ, என்னையா பேசிக்கிட்டு இருக்க நீயே? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பணம் தான் பிரச்சனைன்னு, இப்ப பணம் தேவையில்ல, உதவி வேணுங்கிற. இப்ப என்னதான் உனக்கு வேணும்? அண்ணா, கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்லம்மா, அந்த இருங்கண்ணே. ஒண்ணு இல்லம்மா, நம்ம ஊரை கிராஸ் பண்ணி போற ஹைவே ரோடு கான்ட்ராக்ட் உனக்கு வருது. அதோட மதிப்பு கிட்டத்தட்ட 1 கோடி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த கான்ட்ராக்ட சேர்மன் நீங்க தான் யாருக்கு கொடுக்கணும்னு செலக்ஷன் பண்ணணும். அத நீங்க எனக்கு ஃபேவரா பண்ணி தரணும். இது மாதிரி 1-2 கான்ட்ராக்ட் எனக்கு கொடுத்தீங்கன்னா ஏன் 30 லட்சம் ரூபாயை நீங்க தர வேண்டாம். நான் உங்க வீட்டு டாக்குமெண்ட்டை உங்ககிட்ட கொடுத்துறேன். பாரி ஐயா நேசமணி ஐயாவுக்கு தெரியாம நம்மளே இந்த டீல முடிச்சிடலாம். என்னமா சொல்றீங்க? அத்தை மேட்டரை வச்சு கான்ட்ராக்ட கேட்டு நம்மள கரெக்டா லாக் பண்றோம். இது முள்ளு மேல விழுந்த சேலை மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். இல்ல விஷயம் மாமா காதுக்கு போயிடும். என்ன பிளாக்மெயில் பண்றியா? மாமா, இது நம்ம குடும்ப கௌரவ பிரச்சனை. இத கொஞ்சம் பார்த்து தான் டீல் பண்ணணும். எடுத்தும் கவுத்தும் எதையாவது செய்ய அது நம்ம மரகதத்தை தான் பாதிக்கும். சார், இது எங்க குடும்ப விஷயம். இத வேற எதோட சம்பந்தப்படுத்தாதீங்க. அதோட நான் இன்னும் சேர்மன் பதவியே ஏத்துக்கல. வர 7ஆம் தேதி கலெக்டர் வந்துதான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க போறாரு. அதுக்கப்புறம் தான் கான்ட்ராக்ட் மேட்டர் எல்லாத்தையும் நான் டீல் பண்ண முடியும். அதனால அத பத்திலாம் இப்ப பேச வேண்டாம். இந்த 30 லட்சத்தை எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் திருப்பி கொடுத்துறேன்.
அது வரைக்கும் இத பாரி மாமா கிட்டயோ நேசமணி மாமா கிட்டயோ ப்ளீஸ் சொல்ல வேண்டாம். பணத்தை கொடுத்த உடனே டாக்குமெண்ட் எங்ககிட்ட கொடுத்துருங்க. சரிம்மா, நான் உங்களை நம்புறேன். நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிக்கலாம். ஆனா அந்த கான்ட்ராக்டையே நீங்க கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். அப்ப நான் வர்றேம்மா. வரட்டா?